சக்தி சிறுசு நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்டு வரும் சக்தி சிறுசு தலைமையக வளாகத்திற்கு இலங்கை ஸ்ரீ நாராயண குரு சங்கத்தின் முக்கியஸ்தர்கள் இன்று மாலை வருகை தந்திருந்தனர். இதன்போது 1 மில்லியன் ரூபாய் காசோலையினை நிவாரண யாத்திரைக்காக இலங்கை ஸ்ரீ நாராயண குரு சங்கத்தினர் அன்பளிப்பு செய்தனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர், சக்தி சிறுசு ஊடக வலையமைப்பின் பிரதானி ஷேவான் டேனியல் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். இன்று நாங்கள் இந்த சிரச சஹன யாத்ரா இந்த நிகழ்வுக்கு பங்கு கொண்டு அதிலே பங்குதாரர்களாக வேண்டும் என்று எங்களுடைய நாராயண குரு சமாஜம் தீர்மானித்தது. நேற்றைய தினத்திலே தான் நாராயண குருனுடைய ஜெயந்தியை நடத்த நாங்கள் தீர்மானித்திருந்தோம். நாட்டில் ஏற்பட்ட இந்த கஷ்டமான நிலையின் காரணமாக அந்த எண்ணத்தை மாற்றி அதற்கு போகின்ற செலவையும் வெளியிலிருந்து இன்னும் பணத்தையும் சேகரித்து ஒரு நல்ல ஒரு உதவியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அது இன்று நடந்தது. இந்த நாட்டு மக்களுக்கு, கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தீர்மானத்தை எடுத்து இங்கே வந்து இந்த உதவியை நாங்கள் ஒப்படைத்தோம். 1918 மற்றும் 1926 ஆண்டுகளில் இலங்கைக்கு விஜயம் செய்த சமூக சீர்திருத்தவாதியும் ஆன்மீக குருவுமான ஸ்ரீ நாராயண குரு சுவாமிகளின் நினைவாக 1980 ஆண்டு ஸ்ரீ நாராயண குரு சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு சாதி, ஒரு மதம், ஒரு கடவுள் மனித குலத்திற்காக எனும் மகுட வாசகத்துடன் கல்வி, பண்பாடு, சமயம் மற்றும் மனிதாபிமான சேவைகளை தொடர்ச்சியாக நூற்றாண்டு காலமாக ஸ்ரீ நாராயண குரு சங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையிலுள்ள மலையாளி சமூகத்தை ஒன்றிணைக்கும் மேடையாக திகழும் இலங்கை ஸ்ரீ நாராயண குரு சங்கத்தின் சமூக சீர்திருத்தம் மற்றும் ஆன்மீக பணிகளை கௌரவிக்கும் நோக்கில் 2009 ஆண்டு இலங்கை அரசால் தபால் தலையொன்றும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.